வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ரோமன் ரெயின்ஸ்க்கும் டபிள்யூடபிள்யூக்கும் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையை பயன்படுத்திக்கிட்டு ஏடபிள்யூக்கு ரோமன் ரெயின்ஸ் போவாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிகள் சோஷியல் மீடியா பக்கம் இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ தேவையில்லாமல் NXTயில் இருக்கிற சூப்பர் ஸ்டார்ஸை மெயின் ராஸ்டரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பேர் வந்திருக்குது. அப்புறம் தேவையில்லாமல் எல் கிராண்ட் அமெரிக்கானுக்குன்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒரு டீம் உருவாக்கியிருக்காரு. அண்ட் மோர் ரெஸ்லிங் செய்களை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி தினமும் ரெஸ்லிங் செய்யல தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது ரோமன் ரெயின்ஸோட இஷ்யூவை பற்றி நம்ம பார்க்கலாம். ரோமன் ரெயின்ஸ்க்கு டபிள்யூடபிள்யூ கொடுக்க வேண்டிய சம்பளத்தை ஒழுங்காக கொடுங்கப்பட்டிருக்காங்க. அதாவது ஒப்பந்தத்தை போட்டது ஒன்று, இப்போ அந்த அளவுக்குலாம் எங்களால் கொடுக்க முடியாது, கொஞ்சம் குறைச்சிக்கோங்கன்னு சொல்லி கேட்கல, குறைச்சி தான் தருவோம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ அதிகமான சேலரி கொடுக்குறாங்க, நாம் கம்மியான டேஸ் வந்துட்டு இருக்கிறோம், அதனால் ஃபுல் டைமாக வரும்னு சொல்லிட்டு டபிள்யூடபிள்யூ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட ஷெட்யூல்ஸ் ஜூன் ஜூலை வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. மே மாதமும் எல்லா மாதமும் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் டிகேஓ குரூப்ஸ் காட்டின வேலையினால் ரோமன் ரெயின்ஸ் எல்லாத்தையுமே ரத்து செய்து விட்டார். அதாவது ஜூன் மந்த் ஷெட்யூலையும் ஜூலை மந்த் ஷெட்யூலையும் கேன்சல் பண்ணிட்டாரு. சொல்லும் போது நீங்கள் நான் வரேன், இப்போதைக்கெல்லாம் என்னால் வீக்லிலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு காரணம் டிகேஓ குரூப்ஸ் கொடுக்க வேண்டிய சம்பளத்தை ஒழுங்காக கொடுக்க மாட்டேன்னு சொன்னது தான். ரோமன் ரெயின்ஸ்க்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, டபிள்யூடபிள்யூல டாப் ரெஸ்லர்ஸாக இருக்கிற பல பேருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டபிள்யூடபிள்யூ பொறுத்த வரைக்கும் கம்மியான ஆடியன்ஸ் தான் இப்போ வந்தாலும் அதிகமான டிக்கெட் ரேட்டுக்கு விற்கிறதுனால மிந்தியோட அதிகமாக தான் சம்பாதிக்கிறாங்க. அது இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு பணத்தாசை பொறுக்கலை, அதிகமான பணங்கள் வேணும், அதிகமான பணம் வேணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே அதிகமாக பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் கெரியரில் சம்பளம் வாங்குகிற ரெஸ்லர்ஸோடைய சேலரியை கம்மி பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தும். இப்போ ரோமன் ரெயின்ஸ் பழையபடி பார்த்தீங்கன்னா நான் பார்ட் டைமர் ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னதை தாண்டிலும் ஏடபிள்யூக்கு இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்க போகுது. ரோமன் ரெயின்ஸ் டபிள்யூடபிள்யூல பார்த்தீங்கன்னா 20 மில்லியன் கேட்டார், ஆனால் 15 மில்லியன் கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பந்தம் பண்ணாங்க. இப்போ 15லேருந்து 14, 13 சொல்லிட்டு டிகேஓ குறைக்கும் போது இதை ஏடபிள்யூ பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் ஒருவேளை ஏடபிள்யூக்கு வந்தீங்கன்னா நாங்கள் 20 மில்லியன் கூட தரதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆஃபரை பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ தரப்புல இருந்து சொன்னாங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் யோசிப்பாரா? அப்படியே தாவிடுவார். ரோமன் ரெயின்ஸ் மட்டும் டபிள்யூடபிள்யூ போயிட்டார்னா WWE எனும் சரித்திரம் அழிந்துவிடும். டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய ரெஸ்லராக இருந்தாலும் சரி, அவங்க இல்லாட்டாலும் WWE ரன் ஆகும் அப்படிங்கிற பேரெல்லாம் இப்போ அழிந்து போய்விட்டது. ஏன்னா இப்போ இருக்கிற டாப் சூப்பர் ஸ்டார்ஸை வச்சு மட்டுமே WWE ரன் ஆகிட்டு இருக்குது. புதிய ஜெனரேஷனுக்கு ஏற்ற புதிய டாப் ஸ்டார்ஸை டபிள்யூடபிள்யூவால் உருவாக்க முடியலை. அது நெசத்திரமான உண்மை. ரோமன் ரெயின்ஸ் ஒருவேளை ஏடபிள்யூ பக்கம் சாஞ்சிட்டாருன்னு வைங்களேன், அப்படி தான் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா கடையை மூடிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏடபிள்யூ இப்போ பார்த்துட்டு இருக்கிற பல பேர் கூட பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்ததுக்கப்புறமா இன்னும் அதிகமாக பார்ப்பாங்க. இப்போ டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணல, நெட்ஃப்ளிக்ஸில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, ஆனாலும் சில பேர் பார்க்க தான் செய்கிறாங்க. அதுவே டிகேஓ குரூப்ஸை தாண்டி ஏடபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏடபிள்யூ சேனலில் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க டிஸ்னி சேனலில் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. டி தமிழ் அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸ் சேனலுக்கு அதில் ஏடபிள்யூ டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் நிறைய பேர் பார்க்கல. ஆனால் ரோமன் ரெயின்ஸ் மட்டும் ஏடபிள்யூ போயிட்டார்னா கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் தக்க வைப்பாங்களா அப்படிங்கிறத வரும் நாட்களில் தான் சொல்ல முடியும். ரோமன் ரெயின்ஸ் இப்போ டபிள்யூடபிள்யூல அன்ஹாப்பியாக இருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. ரோமன் ரெயின்ஸோடைய தற்போதைய ஷெட்யூல்ஸ் கம்மி ஆகிறதுனால ஜேக்கப் ஹார்ட்டுடைய வெற்றி காட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக வீசுது. இப்போ ரோமன் ரெயின்ஸோடைய சமோன் ஃபேமிலியில் ஜேக்கப் ஹார்ட்டுக்கு ஒரு நல்ல வளர்ந்து வர ரெஸ்லர், அவருக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கிது. இப்போ ரோமனை எதிர்த்து ஜேக்கப் ஹார்ட்டு மோதினாலும் எங்கே தோக்க போகிறாரு அப்படிங்கிற எண்ணம் தான் இருந்தது. பட் ஆனால் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஹார்ட்டு தன்னுடைய பலத்தையும் மக்கள் மத்தியில் இருக்கிற செல்வாக்கையும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாரு. அது நிசத்தனமான உண்மை தான். இப்போ ரோமன் ரெயின்ஸ் டபிள்யூடபிள்யூல பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பிரச்சனை, அவர் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஹார்ட்டுக்கு சாதகமாக அமையலாம். ஜேக்கப் ஹார்ட்டு இப்போ ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள், ரோமன் ரெயின்ஸ் இப்போ ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்கிறதுனால அது குறையும் அப்படிங்கிற எண்ணம் போயிட்டு இருந்தாலும் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ ரோமன் ரெயின்ஸை மேபி பனிஷ் பண்ணலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய கான்ட்ராக்ட் ஷெட்யூலை அவர் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ரெண்டாவது நான் வரமாட்டேன் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நிகழ்வு டபிள்யூடபிள்யூ ஏற்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஏற்பட்டிருக்குது. யார் பனிஷ் பண்ணால் கேட்டிங்கன்னா வின்ஸ் மெக்மன் பனிஷ் பண்ணியிருக்காரு. யாரை பனிஷ் பண்ணான்னு கேட்டிங்கன்னா அது ரோமனை தான் பனிஷ் பண்ணியிருக்காரு. டபிள்யூடபிள்யூ சாம்பியனான 3 வாரத்தில் ரோமன் ரெயின்ஸோடைய சாம்பியன்ஷிப்பை பிடிங்கி அவர் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதுக்காக பனிஷ் பண்ணியிருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண 2 வாரத்தில் அவர் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதுனால பனிஷ் பண்ணியிருக்காரு. டாக் டீம் டிவிஷன்கிட்டலாம் தோக்க வச்சிருக்காரு. அதே மாதிரி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் டிகே குரூஸ் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். ஒருவேளை அப்படி ஏதாவது பண்ணாங்கன்னா அன்னை கண்டிப்பாக ஏடபிள்யூ போகிறது கன்ஃபார்ம் ஆயிருங்க.
ட்ரிபிள் ஹைச்சை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் இப்போ ஒரு கெட்ட பேர் வந்துட்டு இருக்குது. NXT சூப்பர் ஸ்டார்ஸ் WWE தேவை தான், ஃபியூச்சர் வளர்ச்சிக்காக தேவை தான். ஆனால் ஃபியூச்சர் முழுக்க NXT சூப்பர் ஸ்டார்ஸ் கிடையாதுல்ல. NXT சூப்பர் ஸ்டார்ஸ்லேருந்து இப்போ WWE சமீபத்தில் வந்த எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் வந்து சாம்பியன் ஆகணும், அவங்க சாம்பியன்ஷிப்புக்காக மட்டுமே மோதணும் அப்படிங்கிற எண்ணத்தை விதைக்கிறாரு. இது மெயின் டாஸ்டில் இருக்கிற LA Knight மாதிரியான பல ரெஸ்லர்ஸுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டில் பார்த்தீங்கன்னா சோல் ரூக்கா அப்படிங்கிற ரெஸ்லர் வந்துருப்பாங்க. அவங்க WWE வந்த முதல் வீக்கே பார்த்தீங்கன்னா NXT இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக ஸ்டோர் லைன் போகிறாங்க. அந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டி இதற்காக தான் நான் மோதுவேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அதாவது NXTலேருந்து இப்போ தான் மெயின் ராஸ்டர் வந்திருக்காங்க. சோல் ரூக்கா பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 2 வருடம் NXTல இருந்திருக்கலாம். ஏன்னா NXTல அவங்க நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றாலும் அவங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா WWE NXT உமன் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றதில்லை. அதுக்கப்புறமா அவங்க மெயின் ராஸ்டருக்கு வந்திருக்கலாம். அதில் WWE பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டுட்டாங்க. இதே தான் பார்த்தீங்கன்னா ஜூலியாவோட கெரியர்லையும் வந்தாங்க. NXTலேருந்து மெயின் ராஸ்டர் வந்த உடனே சாம்பியன். ஸ்டெஃபனி வால்கரையும் அப்படி தான் WWE மெயின் ராஸ்டருக்கு வந்த உடனே சாம்பியன். ரிக் வில்லியம்ஸ் வந்த உடனே சாம்பியன். இப்போ யங் ஓஜி ஜெவன் எவன்ஸையும் சாம்பியன் ஆக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. இப்படி முழுக்க NXT சூப்பர் ஸ்டார் தான் ஃபியூச்சர் அப்படிங்கிற லெவலில் அவங்கள பெரிய ஆளாக காட்டுறாரு. நான் ஓபாஃபமி மறந்துட்டேன் பார்த்தீங்களா, ப்ராக்ரஸ்லேயே பீட் பண்ணாரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசரம் தான். ட்ரிபிள் ஹெச் கொஞ்சம் நிதானமாக அவங்கள மெயின் ராஸ்டரில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண விட்டு அதுக்கப்புறமா இந்த வாய்ப்பெல்லாம் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் பல பேருக்கு இருக்குது. உண்மையை சொல்லணும்னா ட்ரிபிள் ஹெச் வந்து ரொம்ப அவசரப்படுறாரு. NXT சூப்பர் ஸ்டார்ஸை கொஞ்சமாக சண்டை போட விட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஸ்டோரி போக வச்சு அதுக்கப்புறமா சாம்பியன்ஷிப்பாக மோத வைக்கலாம். ஆனால் எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாருமே சாம்பியன்ஷிப் ஆகி அவங்க கையில் சாம்பியன்ஷிப் கொடுக்கறது என்ன பொறுத்த வரைக்கும் நல்லதில்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னங்க? எல் கிராண்டே அமெரிக்கானோ வெர்சஸ் எல் கிராண்டே அமெரிக்காவுக்கான மாஸ்க் இஸ் மாஸ்க் மேட்ச் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஏல மே 31 நடக்குது. அதாவது இந்த மாதம் இறுதியில் நடக்குது. இந்த மேட்சில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எல் கிராண்டே அமெரிக்கானோ தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மார்க்கெட்டிங் லெவல் ட்ரிபிள் ஏ ரெஸ்லிங் கம்பெனியில் எல் கிராண்டே அமெரிக்காவோடைய தற்போதைய லுட்விக் கேசர் தான் ஃபேஸாக இருக்காரு. அவரோட கிமிக் நல்லா இருக்குது. அவங்க டீமெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்படிங்கிற பல பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஓஜி எல் கிராண்டே அமெரிக்கான காட்டிலும் தற்போதைய லுட்விக் கேசர் எல் கிராண்டே அமெரிக்கானுக்கு இருக்குது. அவர் தான் ஃபியூச்சரில் ட்ரிபிள்ஏடைய ஃபேஸ் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிறத தாண்டிலும் ட்ரிபிள்ஏடைய மெகா சாம்பியனாக கூடிய சீக்கிரம் ஆக போகிறாரு. இப்படிப்பட்ட சில சிறப்பம்சங்களை கொண்ட லுட்விக் கேசருடைய எல் கிராண்டே அமெரிக்கான தான் வின் பண்ண போகிறாரு. ஒரு டீமும் நல்லா இருக்குது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஒரிஜினல் எல் கிராண்டே அமெரிக்கானுக்கு தேவையே இல்லாமல் ஒரு டீம் உருவாக்கியிருக்காரு. அதாவது WWE பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாஸ்க் மேட்சில் தான் ஜாட் கேபிள் அப்படிங்கிறத ஓஜி எல் கிராண்டே அமெரிக்கானோ மக்கள் முன்னாடி காட்டுவார். அதே நேரத்தில் தான் டீம் மெம்பர்ஸும் மாஸ்கை கலத்தி தாங்க வந்து ஜாட் கேபிளோடைய அடிமைகள் தான் அப்படிங்கிறத காட்டுவாங்க. ஸோ ஆக்சுவலி அமெரிக்கன் மேட் டீம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ மாஸ்க் போட்டு ஜாட் கேபிள் கூட இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஜாட் கேபிள் பண்ணிட்டு இருக்கிற ஒரிஜினல் எல் கிராண்டே அமெரிக்கானுக்கு காட்டிகிட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அதாவது மே 31 இவங்க 3 பேரும் ஒரே நேரத்தில் மாஸ்க் ஆகுது. அதுக்கப்புறமா பழையபடி அமெரிக்கன் மேட் டீமாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக WWE பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மாஸ்க் எல்லாருமே போட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெபிலேஷன் பண்ணாலும் இது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா எல் கிராண்டே அமெரிக்கானுக்கும் தான் ஸ்டோரி. தேவையில்லாமல் கூட இருக்கவங்களையும் மாஸ்டர் போட வச்சு அது கொஞ்சம் நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் பல பேரோட கருத்து. சரி, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எல் கிராண்டே அமெரிக்கானால யார் வெற்றி பெறுவா? என்னை பொறுத்த வரைக்கும் ஓஜி எல் கிராண்டே அமெரிக்கானை தோக்குறது நல்ல விஷயம். உங்களோட கருத்து என்ன? கமெண்ட் பண்ணிக்கோங்க.